சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஜெயிலர் 2க்கு அடுத்து யாரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு? ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இருந்துட்டு தான் வருது. இப்போ அட்லி அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் அஜித்தையும் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்க போகிறாராம். அதை பற்றி தான் ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க, என்ன அந்த தகவல் உண்மையா இல்லையா வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை பிரம்மாண்டமாக லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு. மேலும் இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டும் என்று சொல்லப்படுது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி வசூல் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அட்லி ஒரு படத்தை எடுக்க போகிறாராம். அட்லி எப்போ சொல்லியிருந்தாரு, நான் ரஜினிகாந்தோட ஃபேன், ரஜினியை வச்சு கண்டிப்பாக மாசான ஒரு படம் எடுப்பேன், அந்த படம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அட்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எந்திரன் போன்ற மிக பிரம்மாண்டமான படங்களுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரஜினியை இயக்கும் ஆசை அவருக்குள்ளே இருந்திருக்கு. அதை இப்போ அவர் நிறைவேற்ற போகிறாரு. மேலும் இந்த படத்தில் அஜித் குமாரும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாராம். அதாவது பாஷாவோட சீக்குவலாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணா தானே பாஷாவை எடுக்கணும், ஏன் அட்லி எடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லி அவர்கள்கிட்ட ஒரு நல்ல கதை ரெடி பண்ணியிருக்காராம். அந்த கதை பாஷா 2 ஈக்குவலுக்கு இருக்கும் என சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக நான் தான் அந்த படத்தை எடுப்பேன் என அட்லி சொல்லியிருக்காரு. கடைசியாக அவர் எடுத்த ஜவான் படமே பார்த்தீங்கன்னா 1200 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு மாபெரும் பேன் இந்தியன் பிளாக் பஸ்டர் படமாக உருவாச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மீண்டும் ஒரு பேன் இந்தியன் பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுப்பேன் என அட்லி அவர்கள் ரொம்ப இதில் இருக்கார். அப்படி அவர் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். கூடிய விரைவில் அதற்கான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். அதை முடித்த கையோடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியோட படத்தையும் அஜித்தையும் சேர்த்து வச்சு இந்த படத்தை எடுக்க போகிறாராம். மேலும் இந்த படம் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் உருவாக போகிறதாகவும் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னுமே அஃபிஷியலான அப்டேட் வரல. நம்ம ரஜினிகாந்த் கிட்ட மட்டும் கதை சொல்லி ஓகே வாங்கிட்டாராம். அதனால் கண்டிப்பாக தலைவர் 173 படம் அட்லியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அட்லி, அஜித், ரஜினி 3 பேரும் இணைஞ்சால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப்